ஜெயாவையும் சக்தியையும் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி அவங்கள லாக்அப்லயே போட்டுடுறாங்க. இதனால அவங்களோட வக்கீலால கூட எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரு பொண்ணு அவங்களோட மாமியார் வீட்ல இருந்து காணாம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா முதல்ல அவங்களோட ஹஸ்பண்டையும் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்ன்றது தான் நம்மளோட சட்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அவங்க 2 பேரையுமே ஜெயிலில் போட்டுடுறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம சக்தி உடனடியா இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, ஆனா எது கேட்டாலுமே அந்த இன்ஸ்பெக்டர் இது எல்லாமே அசிஸ்டன்ட் கமிஷனரோட மேற்பார்வையில மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன கேட்கணும்னாலும் கேட்டுக்கோங்க, இப்போதைக்கு நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு ஜெயா அவங்க கிட்ட கோவத்தோட உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக எங்களை பழி வாங்குற மாதிரி இப்படி நடந்துட்டு இருக்கீங்கன்னு டைரக்டாவே கேட்க, ஆனா அவங்களோ முதல்ல என் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் ஏன் இதை பண்றேன்னு நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு என் பேரு கைலாஷ் தூயநாதன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தூயநாதனோட பேரை கேட்டுடனேயே செம்ம ஷாக்ல சக்தியோ ஜெயாவை திரும்பி பார்க்க, ஜெயாவும் அதே அதிர்ச்சியில தான் சக்தியை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா வெளியே நின்றுட்டு இருக்க கைலாஷ் தூயநாதனும் செம்ம கோபத்தோட என் அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் இப்போ பழி தீர்க்க வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேல நீங்களும் உங்களோட குடும்பமும் எந்த அளவுக்கு கேவலமான ஆளுங்கன்றத இந்த உலகத்துக்கு நான் காட்டதான் போறேன். எல்லாத்துக்கும் நான் சரியான பதிலடி கொடுக்கணும்ல, அதனாலதான் இவ்வளவு நாளா ரொம்பவே பொறுமை இருந்து உங்களோட குடும்பத்தோட விஷயம் எல்லாத்தையுமே தோண்டி பார்த்துட்டு இருந்தேன். அதனாலதான் இப்போ தோணுனது எல்லாமே எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பொந்துல இருந்து நான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ பொன்னி விஷயமா மட்டும் நீங்க கைதாகல, இன்னொரு மிகப்பெரிய விஷயமாவும் நீங்க கைதாகி இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மாப்பிள்ள தான். உங்களோட மாப்பிள்ளையும் கூடிய சீக்கிரம் உங்களோட செல்லுக்கு பக்கத்து செல்ல வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி சுந்தர பத்தி பேசின உடனேயே ஜெயா இன்னுமே அதிர்ச்சி அடையுது மட்டும் இல்லாம கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெளியே நின்றுட்டு இருக்க சந்திரசேகரும் பக்கத்துல குழப்பத்தோட இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முத்தையா கிட்ட, முத்தையா தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிரு முத்தையா, ஏன்னா இந்த ஆளு வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்தால அவமானப்படுத்தப்பட்ட ஒருத்தனோட பையன் தான் அவன், இப்போ எங்களை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட உடனே முத்தையா, இன்னும் யாரெல்லாம் நீங்க கஷ்டப்படுத்திருக்கீங்க, யாரெல்லாம் நீங்க உங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க, ஏன்னா அவங்கெல்லாம் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. என் பொண்ணு தான் கஷ்டப்பட்டான்னு பார்த்தா இந்த பையனும் கஷ்டப்பட்டிருப்பான் போலையேன்னு சொல்லிட்டு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்ற விஷயம் தெரியாமலேயே அவங்க கைலாஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க. ஆனா முத்தையாவோ அவனோட அப்பா ஒன்னும் நல்லவன் கிடையாது, அவன் பல பொண்ணுங்களோட வாழ்க்கையவே கெடுத்தவன். ஆனா அந்த விஷயத்த ஜெயா பப்ளிக்ல சொன்னான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தூயநாதன் விஷயத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்ற மொத்த உண்மையுமே முத்தையா கிட்ட சொல்ல, அப்போ இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு நிற்கிற முத்தையாவும் உடனடியா கைலாஷ் கிட்ட போயிட்டு, சார் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிஜமாவே உங்க அப்பா தப்பு பண்ணாங்களான்னு கேட்க. ஆனா கைலாஷ முத்தையாவை நம்ப வைக்கிறதுக்காக, உங்களுக்கு இவங்களோட குடும்பத்தை பத்தி நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, என் அப்பா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். இவங்களோட சுயலாபத்துக்காக என் அப்பாவோட வாழ்க்கையை மட்டும் இல்ல அவங்களோட மானத்தையுமே இவங்க வாங்கிட்டாங்க. அதனாலதான் என் அப்பாவுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காகவே நான் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கஷ்டப்பட்டு வந்து அதுக்காக பழிவாங்க வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இப்போ உங்க பொண்ணு கிடைச்சாகணும்னா தயவு செஞ்சு இதுல அமைதியா இருங்க. அப்படி அமைதியா இல்லாம இந்த கேஸை நீங்க வாபஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, இவங்க கண்டிப்பா இதே ஜெயில தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க உங்க பொண்ணை ஏதோ பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட சுந்தரோட விஷயம் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க. அப்ப இதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச முத்தையாவும் உடனடியே சந்திரசேகர் கிட்ட போயிட்டு, டேய் இவங்க சொல்றது உண்மையா, உன்னோட மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணானா அதை என் பொண்ணு தான் வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணாலன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, பக்கத்துல நின்றுட்டு இருக்க பவானியோ தலை குனிஞ்சு போய் கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்த உடனே முத்தையாவுக்கு என்ன உண்மைன்றது புரிய ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம சந்திரசேகர் கிட்ட, சி நீ ரொம்பவே மோசமான ஆளா மாறிட்டேன்றது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்த, ஆனா அந்த நம்பிக்கையுமே நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த கமிஷனர் கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க என்னனாலும் பண்ணுங்க ஐயா, என் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யவும் தயாரா இருக்கேன். என் பொண்ணை இவங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா அவளே வீட்டை விட்டு போயிருப்பா. எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்பத்து ஆளு அவ்வளோ கேவலமான வேலையை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவங்க அவனை ஒண்ணுமே பண்ணல, ஆனா அப்பாவியான என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும். அவங்களோட குடும்பம் மானோன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணோட வாழ்க்கையவே வீணாக்கிட்டாங்க. என் பொண்ணு அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க. அது எல்லாத்துக்குமே இவங்க சரியான பதிலடியை கொடுத்தே ஆகணும். ஏன் உங்களோட அப்பாவுக்குமே என் பொண்ணோட நிலைமை தான் வந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அதனால இதுக்கப்புறமா நான் உங்க பக்கம் தான் நிக்க போறேன்னு சொல்லிட்டு கைலாஷோட அப்பா எந்த அளவுக்கு கேவலமான ஆளுன்ற விஷயம் தெரியாமலேயே அவங்க சந்திரசேகர் மேலையும் ஜெயாவோட குடும்பத்து மேலேயும் இருக்க கோபத்தால இந்த
மாதிரியான ஒரு முடிவெடுக்க இதுதான் ஆல்ரெடி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த கைலாசும் செம்ம கெத்தோட ஜெயா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்றது மட்டும் இல்லாம ஆயுள் முழுக்க உங்க 2 பேரையுமே ஜெயில தள்ளுறதா என்னோட முதல் குறிக்கோள், என்னோட முதல் வேலையே இந்த மாதிரியான ஒரு வேலையா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. உங்களை பழிவாங்கணுன்றதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன். பட் இப்போ இது இன்னுமே ரொம்பவே சுவாரஸ்யமாக போகுதுன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்கள எந்த அளவுக்குலாம் அணுவணுவா சித்திரவதை பண்ணி பழிவாங்கலான்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு வெளியே வந்தது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற பிரஸ் கிட்ட ஜெயாவோட குடும்பத்தை பத்தி மோசமா சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியல. பட் நாங்க விசாரணை மூலயமா இப்போதைக்கு அந்த பொண்ணுக்கு இவங்க நிறையவே கொடுமைகளை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ விசாரணை இன்னுமே கொஞ்சம் தீவிரமடைய போகுது. இந்த குடும்பம் இன்னும் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்குன்றத நாங்க மொத்தமா வெளியே கொண்டு வர போறோம். ஏன் அவங்களோட பாட்டு ஸ்டுடியோல கூட ஏதோ நிறையவே ப்ராப்ளம் இருக்குன்னு எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ நாங்க அதையுமே விசாரிக்க போறோம். எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் விசாரணைக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட எங்களால முழுசா சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா அங்கிருந்து கிளம்பி டைரக்டா சுந்தர பாக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சுந்தர் தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு லைவ் நியூஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியா கமிஷனர் பேசும்போது ஸ்டுடியோ விஷயமா பேசியிருக்காங்க. அப்பனா அவங்க கண்டிப்பா எடுத்து நம்மளோட பக்கம் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோட நின்றுட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க 4-5 போலீஸ்காரங்களோட வந்த அந்த கைலாஷுமே உடனடியா சுந்தர அவங்களோட கையில விலங்கு மாட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா இதனால இன்னுமே ஷாக் ஆன சுந்தரோட அம்மாவும் என் பையனை எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க, ஆனா கைலாஷோ எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசிக்கோங்க, ஏன்னா உங்களோட பையனால நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கைய அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டு உடனடியா சுந்தர போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வாசல் முன்னாடி நின்றுட்டு இருந்த நிறைய பிரஸ் ஆட்கள் சுந்தர கைது பண்ணி வரதை பார்த்த உடனேயே கைலாஷ் கிட்ட மறுபடியுமே கேள்வி மேல கேள்வியை கேட்க ஆரம்பிக்க, கைலாஷும் சரியான நேரம் பார்த்து அவங்களுமே சுந்தர் பண்ண அத்தனை விஷயத்தையுமே உடைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த விஷயமா தான் அந்த பொண்ணிய இவங்க எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க. சொல்ல போனா அந்த பொண்ணு இந்த ஆள் எந்த அளவுக்கு கேவலமான வேலையை பார்த்திருக்கான்னு எல்லா விஷயத்தையுமே ஆரம்பத்தில் ஆதாரத்தோட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் மட்டும் ஒருவேளை வெளியே போயிட்டுனா தன்னோட குடும்பம் மானமே போய்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணும் அவங்களோட குடும்பம் இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயத்த பல பொண்ணுங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த விஷயம் வெளியே வரலன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய துரோகமாக இருக்கும். நம்ம அந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லெண்ணத்தோட அந்த உண்மைகளை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிருக்காங்க. பட் இந்த குடும்பம் அந்த உண்மை வெளியே வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்தை அந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ மீடியாட்கள் எல்லாருமே நம்புற மாதிரி ஒரு பொய்யை எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம உடனடியே சுந்தர அடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க அந்த மீடியாட்களுமே தன்னோட நியூஸ் சேனல்ல இந்த விஷயத்த இன்னுமே பரபரப்பா எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள சுந்தர் வந்ததை பார்த்த உடனேயே சந்திரசேகர், ஜெயா, சக்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஜெயா, நம்மளோட குடும்பம் மானம் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள்ல இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே இந்த முத்தையாவாலையும் அந்த பொன்னி யாலையும் நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே யாரு மேல தப்பு இருக்குன்றத கொஞ்சம் கூட யோசிக்காம மறுபடியுமே ரொம்பவே முட்டாள்தனமா பொன்னி மேலதான் தப்பு இருக்கு, பொண்ணியோட அப்பா மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர எல்லாத்துக்குமே தான் தான் காரணம்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காம இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லைவ் நியூஸ்ல வர்றது எல்லாத்தையுமே ரொம்பவே அதிர்ச்சியோட பொன்னி ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சோ காய்ஸ், கைலாஷ் தோய்நாதன் தன்னோட அப்பாவுக்கு நடந்த அவமானத்துக்காக ஜெயாவையும் ஜெயாவோட குடும்பத்தையும் பழிவாங்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயத்த கையில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இந்த விஷயம் தப்பாவே இருந்தாலும் இந்த மாதிரி தலக்கணத்துல ஆடின ஜெயாவுக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த விஷயத்துல கடைசியா பொண்ணு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கனால அவங்க டைரக்டாவே வந்து உண்மை என்னன்றதை எல்லாருக்குமே நிரூபிச்சுட்டு அவங்க கண்டிப்பா ஜெயாவையும் சக்தியையும் வெளியே கொண்டு வரதான் போறாங்க. இருந்தாலும் சுந்தரோட உண்மை இப்ப வெளியே வந்துட்டனால ஜெயா இவ்வளோ நாளா பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தா அவங்களோட குடும்பமானோ ஏற்கனவே கப்பல் ஏறிடுச்சு. சோ இதுதான் ஜெயாவோட சரியான தண்டனை. சோ இந்த தண்டனைக்கு அப்புறமாவது ஜெயா திருந்துவாங்களா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் முட்டாள்தனமா நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பொன்னிதான் சொல்லிட்டு மறுபடியுமே அத்தனை பழியையுமே தூக்கி பொன்னி மேல போட போறாங்களா? அப்படி போட்டாங்கன்னா ஜெயாவுக்கு இதுக்கு மேலேயே என்ன தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும்? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜெயாவுக்கு எந்த மாதிரியான பதிலடிய பொன்னியோ அப்படி இல்லைன்னா முத்தையாவோ கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.